லூக்கா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் தம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை பார்க்கணும், வெற்றியை பார்க்கணும் விரும்புகிற ஆண்டவர். அப்போ அவர்கள் அந்த பாதையில போகும்போது அவர் அந்த தடை கற்கள், தடையா இருக்கிற காரியங்கள், தேவையில்லாம வீணா இருக்கிற காரியங்களை எடுத்து போடுகிற தேவனா இருக்கிறார். அவர் தடைகளை நீக்குகின்ற தேவன். ஆண்டவருக்கு தம்முடைய பிள்ளைகள் தோற்று கொண்டிருக்கணும், தம்முடைய பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கணும் ஒரு நாளும் விருப்பம் இல்லை. தம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை பார்க்கணும், தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், தம்முடைய பிள்ளைகள் சகல ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதுதான் நம்முடைய தகப்பனுடைய விருப்பம். அப்போ அதற்கு தடையா இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே கர்த்தர் எடுத்து போடுவார். அதுக்கு என்னென்ன காரியங்கள் தடையா இருக்குதோ, என்னென்ன காரியங்கள் தேவையில்லாம இருக்குதோ, அது எல்லாவற்றுமே கர்த்தர் நீக்கி போடுகிற ஆண்டவரா இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிற தேவன், தடை கற்களை எடுத்து போடுகிற தேவன். அந்த தடைகள் எப்படிப்பட்டதா இருக்கட்டும், எப்பேர் பெருசா இருக்கட்டும், எவ்வளவு காலங்களா இருக்கட்டும், எவ்வளவு வருடங்களா இருக்கட்டும், அதை குறித்து தேவனுக்கு கவலை இல்லை. அவர் எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் எடுத்து போட போதுமான தேவனா இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய பாதைகள்ல இருக்கிற தடைகளை எடுக்கின்ற தேவன், அந்த தடைகளை மாற்றுகிற தேவன், அந்த தடைகளை நீக்குகிற தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். அப்போ நீங்க எந்த மாதிரி ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா இத்தனை தடைகள் வருகிறது, அதை என்னை விட்டு அகற்றி போடுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். பிரேயர் ரொம்ப சிம்பிள். ப்ரேயர்னா அவ்வளோ டஃப், அவ்வளோ கஷ்டம். அதில் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கணும், அதை எப்படி செய்யணும், அதை இத்தனை வருஷமா செய்யணும், இவர்கள் செய்யணும், அவர்கள் செய்யணும் அப்படின்ட்டு ப்ரேயருக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. ப்ரேயர்னா என்னுடைய தகப்பன் கிட்ட என்னுடைய காரியத்தை, என்னுடைய தேவையை சொல்லுகிறது தான் ப்ரேயர், அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பெருசா இருக்கலாம், ஆனா ப்ரேயர் சிம்பிள். நீங்க உங்களுடைய தகப்பன் கிட்ட கேட்கிறது, இந்த காரியத்துல உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த தடையை நீக்கி போடுங்க ஆண்டவரே, இந்த விஷயத்துல உதவி செய்யுங்க. இதுதான் தடைகளை நீக்கி போடுவது, இதுதான் தடைகளை மாற்றுவது, இதுதான் வாழ்க்கையில் உள்ள தேவையற்ற காரியங்களை அகற்றி போடுவது. இப்படியாக நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்ல விடுங்க. ஒரு காரியத்தை துவங்குறீங்க, அது உங்களுடைய பிரயாசத்துல, உங்களுடைய சொந்த காரியத்துல அல்ல. வசனம் சொல்லுது, உன் முழு ஹிருதயத்தோடும் உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு ஹிருதயத்தோடும் என்னை நம்பிக்கொண்டு, உன் முழு ஹிருதயத்தோடும் என்னை சார்ந்து. அப்போ உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை நீங்க சார்ந்து கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாதையில அவரே செல்வார். ஒரு பாதையில கர்த்தர் முன்பாக நீங்க விட்டு பின்பாக வரும்பொழுது முன்பாக என்னென்ன தடை கற்கள் இருக்கோ, முன்பாக என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கோ அதை அவர் நீக்கி போட்டு உங்களுக்கு சுலபமான பாதையில அவர் கட்டுவார். இல்லாண்டவரே நான் போய்க்கிறேன் நீங்க பின்னாடி வாங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தடைகளை நீங்க எடுக்கிற, தடைகளை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி, அதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அகற்ற மாதிரி, அது கடினமானது. அதனால எப்பொழுதுமே கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை முன்பாக விட்டு பழகி கொள்ளுங்கள். அவர் முன்பாக செல்லும் பொழுது அந்த தடைகளை நீக்கி போடுவார். அவர் முன்பாக செல்லும் பொழுது அந்த தேவையற்ற காரியங்கள், விரோதமான காரியங்கள், உங்களுடைய வேகத்தை குறைக்கின்ற காரியங்கள், உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்துகின்ற காரியங்கள், உங்களுடைய வெற்றிக்கு தடையா இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே கர்த்தர் எடுத்து போட போதுமான தேவனா இருக்கிறார். அதை நீக்க கர்த்தர் போதுமான தேவனா இருக்கிறார். நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால செய்ய முடியாது. பிளான்லாம் அழகா போடும், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாத உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற குறைகள், உங்களுக்குள்ள இருக்கிற குற்றங்கள், இதெல்லாமே தடைகளாக இருக்கிறது. அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தடையை அவர் எடுத்து போட போதுமான தேவனா இருக்கிறார். அவரை உங்களுக்கு முன்பாக செல்ல நீங்க அர்ப்பணியுங்கள், அவரை உங்களுக்கு முன்பாக செல்ல நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அவரே உங்களுக்கு நடத்துவார், அவரே உங்களுக்கு துணை செய்வார், அவரே உங்களுக்காக சகலவற்றையும் செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். அப்ப எந்த காரியம் தடையா இருக்குது, எந்த விஷயம் தடையா இருக்குது, எது உங்க வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது, அதை முதலாவது கர்த்தர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்பாக சொல்லுங்கள். அவர் சகலவற்றையும் உங்களுக்கு செய்ய போதுமான தேவனா இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார். இப்போ வருவிச நம்ம எல்லோரும் அவரை நோக்கி ஜெபிப்போம்.
மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மாறா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இனியும் கூட இருக்கும் என் ராஜாவே, சர்வ சிருஷ்டிகரே, சர்வ வல்லமுள்ளவரே, தகப்பனாகிய தேவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் தடைகளை நீக்கி போடுகிற தேவன், தடைகளை நீக்கி போடுகிறவர். எனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறீர். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி போடுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுட்டு தடைகள் நீங்கும்படியாக, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கும்படியாக அவர்களுமே நோக்கி ஜெபிக்கிறார்களா ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவீராக, தடைகளை நீக்கி போடுவீராக. தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் முன்னேறுவதற்கு தடையா இருக்கிற தடை கற்கள் இயேசுவின் நாமத்தாலே அகன்று போக கடவுது. இயேசுவின் நாமத்தாலே அது விலகி போக கடவுது. இயேசுவின் நாமத்தாலே அவங்க வாழ்க்கையிலிருந்து அதை எடுத்து போடுவீராக. பரிசுத்த தேவனே, இயேசு மகராஜாவே, கிருபையானவரே, ஆவியான என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. அன்பானவரே உமக்கு நன்றி. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த தடைகளை நீக்கி போடுவீராக. கர்த்தாவே, இந்த தடைகளை நீக்கி போடுவீராக. இயேசு மகராஜாவே, தடைகளை நீக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் அந்த ஜனங்களை வைத்து நீங்கி போக கடவுது. ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த தடைகள் நீங்கி போக கடவுது ஐயா. நீர் எடுத்து போடுவீராக. தடைகளை மாற்றுங்க, தடைகளை எடுத்து போடுங்க. மேன்மை ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை மேன்மேலுமாக உயர்த்துங்க. உடைய பலத்த கரத்திற்குள்ளாக அவர்கள் அடங்கி இருக்க நீர் கூட இருப்பீராக. அப்பா, அவர்கள் எப்பொழுது உம்மோடே கூட இருக்க நீர் அவர்களை அழகாய் வழி நடத்தி செல்லுவீராக. தகப்பனே, கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே.